வணக்கம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா சென்னை பப்ளிகேஷன். இன்னைக்கு டேட் வந்து May 14, 2021. இன்னைக்கு நான் ஹைலைட்டட் நியூஸ் எல்லாம் பார்க்கலாம். மாசிவ் லாஸ் ஃபார் மீடியா அண்ட் சோசியல் சர்வீஸ் சேஸ் சீஃப் மினிஸ்டர். என்ன நியூஸ்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட சேர் பர்சன் 83 years ஓல்டு இந்து ஜெயின் இறந்துட்டாங்க. என்னோட ஃபேவரட் பர்சன். அவங்கள முன்னாடி நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ஒரு ஃபிலாந்தெரபிஸ்ட். அப்படின்னா வசதியானவங்க வந்து ஏழைகளுக்கு உதவுற ஒரு மனப்பான்மை தான் ஃபிலாந்தெரபிஸ்ட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம். அப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவல் சீக்கர். நிறையா ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறையா டிசாஸ்டரில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பர்சன். அவங்க வந்து முன்னாடியே வந்து ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் சீக்கர் அண்ட் ஃபாலோயர் முன்னாடியே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்களோட க்ளோஸ் சர்க்கிளுக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. எப்படின்னா, த அதர் சைட் பெக்கான்ஸ், ஐ கான்ட் வெயிட் டு எக்ஸ்ப்ளோர் இட். இந்து ஜெயின் wrote this letter years ago to prepare her friends for her departure, asking that her death to be celebrated. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் சோல் இப்படி தான் இருப்பாங்க. அதாவது ஞானம் பெற்றவர்கள் இந்த வாழ்க்கையில். டெத்துங்கிறது வந்து ஒரு லைஃபோட செலிப்ரேஷனோட ஒன் ஆஃப் த எக்ஸ்டென்ஷன் அப்படின்றாங்க. இது வந்து நிறைய ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஐம் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் சீக்கர் தான். ஸோ அதனால் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. டையிங் மஸ்ட் பி an extension of art of living. சேர்பர்சன் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் நிறைய ஃபவுண்டேஷன்ஸில் வந்து மெம்பர். ஸோ அவங்கள பற்றிய அவங்களோட ஹைலைட்டான கோட்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ ஒரு குட் சோல். ஒரு மை பர்சனல் டீப் கண்டோலன்ஸ் ஃபார் யூ. And 15 more die at Goa hospital as oxygen dips again. ஸோ ஆக்சிஜன் சப்ளைனால ஷார்ட்டேஜ்னால 15 பேர் இறந்துருக்காங்க கோவா ஹாஸ்பிட்டலில். அடிக்கடி நடக்குது இந்த நியூஸ் கோவா ஹாஸ்பிட்டலில் எஸ்பெஷலி. லைட்னிங் ஸ்ட்ரைக் kills 18 wild elephants in Assam. அஸ்ஸாமில் வந்து நாகோன் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு பெரிய இடி சத்தம் கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் தேர்ஸ்டே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் போய் பார்த்தாங்கன்னா 18 யானைகள் இறந்து கிடக்குது. 14 யானைகள் வந்து இடி விழுந்த இடத்துல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்கிற யானைகள்லாம் வந்து கீழே அந்த மலை அடிவாரத்தில் இழந்திருக்கு. ஸோ செதறி இருக்கு. இடி விழுந்து யானைகள் இறந்து செதறி இருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இடி. யானைகள் வந்து ஒரு காட்டை உருவாக்கும் இனம் சொல்லுவாங்க. ஒரு காடை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுல, ஒரு காட்டை உருவாக்குறதுல வந்து யானை கூட்டத்தோட பங்கு ரொம்ப முக்கியம். சூழ்நிலையில் ஆர்வலர்கள் வந்து அவங்களுக்கு இந்த மேட்ரு புரியும். ஸோ பாய்லர் பிளாஸ்ட் 4 தமிழ்நாடு ஒர்க்கர்ஸ் choked to death. அதாவது கடலூரில் ஒரு அமோனியம் ப்ரொடக்ஷன் பிளான்ட்ல வந்து வெடிச்சிருக்கு. அதில் வந்து 4 ஒர்க்கர்ஸ் இறந்துட்டாங்க. ஸ்டெர்லைட் பிகின்ஸ் டு டிஸ்பேச் ஆக்சிஜன். ஸோ ஸ்டெர்லைட்டில் இடையில கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ ஸ்டெர்லைட் வந்து ஸ்டார்டட் ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன். TN offers incentives for firms producing oxygen ventilators. ஸோ TN தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுசாக ஆக்சிஜன் பிளான்ட் செட்டப், ஆக்சிஜன் வந்து வென்டிலேட்டர்ஸ் அதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பிளான்ட், ஆக்சிஜன் பிளான்ட் செட்டப் பண்ணால், ஸோ கேபிட்டல் காஸ்ட்டில் வந்து 30% வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ புதுசாக அதை ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது பெனிஃபிஷியராக இருக்கும். ஸோ ஆக்சிஜன் சப்ளை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கான டிமாண்ட், ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ யாராவது இது ஆக்சிஜன் பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நல்ல வாய்ப்பு இது. அப்புறம் வந்து அதே நியூஸில் வந்து there were nearly 2,000 desperate calls from patients to the unified control room for oxygen or ICU beds on Thursday. ஸோ தேர்ஸ்டே வந்து 2000 கால் வந்துருக்குது. டெஸ்பரேட் கால்ஸ், ரொம்ப எல்லாமே அர்ஜென்டான கால்ஸ். ஆக்சிஜன் பெட்ஸுக்காகவும் ஆக்சிஜன் சப்ளை அட்மிஷனுக்காகவும். ஸோ நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்கும். அது அவ்வளோ பெரிய ஹியூஜ் வால்யூம் எப்படி மேனேஜ் பண்ணுறது. ஒரு
ரொம்ப டைட்டான சுச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு நிலமை. அதே சமயத்தில் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜன் டேங்கை வந்து ரீஃபில் பண்ண சொல்லி நிறைய கால்ஸ் வருதான் அந்த ஆக்சிஜன் சப்ளையர்ஸ்க்கு. ஸோ மல்டிபிள் கால்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், அந்த அந்த வெவ்வேறு ஹாஸ்பிட்டல் வந்து நிறையா கால்ஸ் வருது. சப்ளை ஆக்சிஜன் டேங்க் ட்ரெயின் ஆகிட்டுருக்கு, தீர்ந்துட்டுருக்கு, சீக்கிரம் ரீஃபில் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ சுச்சுவேஷன் அண்டர் ப்ரெஷர். ஸோ இதே நியூஸில் வந்து சிஐஐ அவங்க யாருன்னா தமிழ்நாடு சாப்டர் ஆஃப் த கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, சிஐஐ அப்படிங்கிறவங்க வந்து இண்டஸ்ட்ரியலோட ஒரு அசோசியேஷன். they formed 6 ஸ்பெஷல் குரூப்ஸ். அதாவது அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, சப்ளையை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து புதுசாக பிளான்ட் போடுறதுக்கான பிளான் பண்ணுறது, மாதிரி நிறையா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன்ஸு. ஸோ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we already supplied 1,000 oxygen concentrators and have placed orders for 5,000 regulators. ஸோ ஆல்ரெடி வந்து 1,000 ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் சப்ளை பண்ணியிருக்காங்களாம். இன்னும் 5,000 ரெகுலேட்டர்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களாம். 3,000 ஃபில்டு ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து துபாயிலேருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்துட்டுருக்கு. அப்புறம் வந்து 1,000 ஃப்ரம் சிங்கப்பூர், 1000 சிலிண்டர்ஸ் வந்து சிங்கப்பூர்லேருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது போக சிஐ மெம்பர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு அண்டு ஸ்ரீபெரும்புதூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் பிளான்ட் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அகைன் அதுவும் சீக்கிரம் ப்ரொடக்ஷன் வந்துடும். ஸோ இந்த மாதிரிலான ஒரு அடிஷ்னல் ஒர்க் ஃப்ரம் சிஐஐயோட ஒர்க் போயிட்டுருக்கு. அதே மாதிரி திருப்பூரில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் யூனிட்ஸ் டர்ன் ஹாட்ஸ்பாட்ஸ் இன் திருப்பூர். ஸோ திருப்பூரில் வந்து கவர்மெண்ட் யூனிட் வந்து ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அதாவது பனியன் தொழிற்சாலைகள்லாம் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதில் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோவிடோட ஹாட்ஸ்பாட்டாக மாறிட்டு இருக்கு. ஏன்னா ஒர்க்கர்ஸ்லாம் வந்து கோவிடில் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஸ்ப்ரெட் ஆகுதான். ஸோ போன தேர்ஸ்டேலையும் வந்து கிட்டத்தட்ட 6 கவர்மெண்ட் யூனிட் வந்து சீல் பண்ணியிருக்காங்க கோவிட் ஹாட்ஸ்பாட்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் ஃபர்தராக வந்து நிறைய ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. மேன் ஹெல்டு ஃபார் செல்லிங் ரெம்டெசிவிர். ஸோ செல்லூரில் வந்து ஒரு 26 வயசு பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிளாக் மார்க்கெட்டில் வந்து ரெம்டெசிவிர் வயல் செல் பண்ணியிருக்கான். ஸோ 9,000 rupeesக்கான அந்த வயல் வந்து 50,000 வந்து டீல் பேசி செல் பண்ணும்போது பிடிச்சிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இன்னும் வேறு என்ன இதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரிலாம் பிளாக் மார்க்கெட் எடுத்துருக்காங்களா அப்படின்னு. ஸோ இந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணி நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, என்ன சொல்லன்னு தெரியல. அண்ட் Zoho donates 5 crores funds, 13 crore worth medical supplies. Zohoங்கிற ஒரு கம்பெனி 5 கோடி ரூபாய் ஃபண்டு கொடுத்துருக்காரு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபண்டுக்கு. அதுபோக 13 கோடி ஒர்த்தான மெடிக்கல் சப்ளைஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் வந்து ஜோஹோ கம்பெனி ஒன்று பண்ணியிருக்காரு. அகைன் சிட்டி யூனியன் பேங்க் வந்து ஒரு 1 crore கொடுத்துருக்காங்க சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு. அப்புறம் வந்து ஏகி பம்ப்ஸ் வந்து கம்பெனி வந்து ஒரு 1 crore ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கோவிட் பேஷண்ட்ஸ் நீடிங் ஹாஸ்பிட்டல் கேர் அப். அதாவது ஹாஸ்பிட்டல் கேருக்கான டிமாண்ட் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஐ மீன் பெட்டு டிமாண்ட் அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு. அதாவது the city is experiencing an acute shortage of beds, not only because of an explosion in fresh infections, but also because more people are moving out of home isolation and into institutional care. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை வந்து ஹோம் ஐசோலேஷன் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. நானே ஒரு 3 days முன்னாடி யூஸ் பண்ண ரீடிங்கில் சொல்லியிருக்கேன். 82,000 கேசஸில் வந்து 70% பீப்புள் வந்து ஹோம் ஐசோலேஷன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே வந்து டாக்டர்ஸ் நர்ஸஸ்லாம் வந்து ஹோம் ஐசோலேஷன் இருக்கவங்களுக்கு விசிட் பண்ணுறதுக்கான தடுமாறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து அது இன்னும் அதிகமாகிட்டு இருக்கு. அவங்கெல்லாம் ஹோம் ஐசோலேஷன் இருக்கவங்களாம் வந்து அந்த லெவல் தாண்டி இப்போது ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை வந்திருக்காங்க. ஸோ அகைன் ப்ரெஷர் இன் ஹாஸ்பிட்டல். CM writes to PM demanding zero GST on COVID vaccines. Chief Stalin வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி கோவிட் வேக்சின்ஸுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வந்து வேவர் ஆஃப் பண்ண சொல்லி லெட்டர் எழுதியிருக்காரு. ஆல்சோ வந்து
Also asked the center to immediately release the pending GST compensation due to the states due to the இதுக்கு முன்னாடி பெண்டிங் ஜிஎஸ்டியோட அந்த காம்பன்சேஷன் வந்து டியூ இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சீக்கிரம் ரிலீஸ் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட். Another news வந்து again Stalin appeals to Tamil diaspora to contribute to CM's relief fund. ஸோ டயஸ்போரானா புலம்பெயர்ந்த அப்படின்னு இருக்கும். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்து வேறு நாட்டில் செட்டிலான புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, ஃபாரின் கண்ட்ரியில் செட்டில் ஆனாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரெக்வஸ்ட் வச்சுருக்காரு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஃபண்டு வேணும், ஃபண்டு கொடுங்க, நிறைய முடிஞ்ச அளவுக்கு பொருள் உதவி பண்ணுங்க இந்த சிச்சுவேஷன் மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ரெக்வஸ்ட் வச்சுருக்காரு. ஸோ ப்ளீஸ் டூ தட். அகைன் MTC buses to get CCTV panic buttons. Nirbhaya funds to be used for this project. அதாவது சென்னை கார்பரேஷன் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் MTC buses வந்து 60 இடத்துல வந்து சிசிடிவி கேமராஸ் அண்டு பஸ்ஸில் வந்து பேனிக் பட்டன்ஸ் அமுத்துனா டக்குன்னு போலீஸ் வர மாதிரி பேனிக் ஸ்டாப் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோட வந்து பண்ண போகிறாங்க. இது எதுக்குன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட நிர்பயா ஃபண்டு, அதான் அந்த ஃபண்டு தான் யூஸ் பண்ண போகிறாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஆல்ரெடி கொட்டேஷன்லாம் கொடுத்து ரிலீஸ் பண்ணி இன்னும் 7 to 8 வீக்ஸில் 8 monthஸில் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அதுக்கான ஒர்க்கெல்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து கோபமாக கேட்டிருக்கு. என்னென்னா நிர்பயா ஃபண்டில் வந்து இன்னும் 425 கோடி இருக்குது. அது எதுக்கு நிர்பயா ஃபண்ட் எதுக்குன்னா உமனுக்கு அது எதிரான வந்து பெண்கள் பாதுகாப்பு சட்டத்துக்கான பாதுகாப்புக்கான எல்லா ஃபெசிலிட்டி பண்ணுறதுக்கான அந்த ஃபண்டு தான் இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதுக்கான ஃபண்டு அந்த ஃபண்டுக்கு பேர் தான் நிர்பயா ஃபண்டு. ஸோ அதுக்கு வந்து அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து இன்னும் 425 கோடி இருக்குது. ஆல்ரெடி 10% தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க, மிச்சத்தில் எப்போ யூஸ் பண்ண போகிறேன்னு கேட்டிருந்தது. ஸோ இப்போ வந்து அந்த ஃபண்டில் தான் வந்து இப்போ இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இன்னொரு அடிஷனல் யூஸ் என்னன்னா 2 arrested ஃபார் ஸ்மக்லிங், சாண்ட்ஸ் ஸ்மக்லிங். இங்கே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து 2 பேரை வந்து மணல் கொள்ளையில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மணல் கொள்ளை வந்து சூழ்நிலை சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம், அதை வந்து கண்டிப்பாக அனுமதிக்கக்கூடாது. ட்ரஸ்ட் ஆஃபர்ஸ் கோர்ஸ் ஆன் பகவத்கீதா. ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் வந்து பகவத்கீதா கோர்ஸ் 6 மாதம் ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைட் வந்து https:/heartfulness.org/education/Gita courses அப்படிங்கிறது இதில் போனீங்கன்னா அந்த இன்டர்நெட் லிங்க்கில் போனீங்கன்னா நீங்கள் அதுக்கான கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ சின்ன பசங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் வந்து அதுக்கு அந்த கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ US lawmakers urge Biden to enhance aid to India. அதாவது யூஎஸில் வந்து மோர் தேன் 50 நம்பர் ஆஃப் லாமேக்கர்ஸ்னால் லெஜிஸ்லேட்டர்ஸ்னால் என்னென்னா ஒன் ஆஃப் த லா பாஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு புது சட்டத்தை உருவாக்குற சட்டத்தை பாஸ் பண்ணுறக்குன்னு கமிட்டி இருக்கும், லா கமிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ்டு அட்வொகேட்ஸ் ஜட்ஜஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த லா மேக்கர்ஸ் வந்து ஒன் ஆஃப் த கீ பர்சன் இந்த கவர்மெண்ட். ஸோ அவங்க வந்து யூஎஸ் பிரசிடென்ட் பைடன் கிட்ட வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இன்னும் இப்போ பண்ணுறதை விட இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டை வந்து இன்னும் அதிகமாக பண்ணுங்க, இந்தியாவுக்கு $100 மில்லியன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. இதில் ஒரு என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம வந்து யூஎஸில் வந்து வேக்சினேஷன் போயிட்டுருக்கு அண்ட் இந்தியாவில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னா இந்தியாவிலேருந்து இன்னும் டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டெல்லாம் வைரஸ் வந்து அகெயின் அமெரிக்கா அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களோட சுயநலம் கொஞ்சம் இருக்குது இருந்தாலும். ஸோ எங்கே வேர்ல்டில் எங்கே வந்து கோவிட் சுச்சுவேஷன் கோவிட் அளிக்கிற எல்லா முயற்சியிலுமே அமெரிக்கா அரசு பண்ணணும் அப்படின்னு வந்து ஃபோர்ஸிங் த பைடன் கவர்மெண்ட், த லா மேக்கர்ஸ் ஃப்ரம் யூஎஸ். Truckers want Maharashtra to withdraw rule on RT-PCR report for entering state. அதாவது குட்ஸு எடுத்து போகிற ட்ரக்ஸ் பெரிய ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா
ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் மற்ற ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டுக்குள்ளேயோ அல்லது வெளியோ அலோவ் பண்ணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸை வந்து வித்ட்ரா பண்ணுங்க. ஏன்னா இங்கே டெல்லிக்கு வந்து ஒரு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்து ரிசல்ட் வரைக்கும் 48 hours ஆகுது. ஸோ இதனால் வந்து டெல்லியிலேருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் 72 hours ஆகுது அப்படிங்கிறவே. ஸோ 48 hours வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது இதனால் அப்படின்னு. ஸோ அது ஒரு COVID-19 டெத்ஸ் இன் இந்தியா could be 3 times of official toll study. அதாவது பெங்களூரில் a new analysis from the University of Washington Institute for Health Metrics and Evaluation என்ன சொல்கிறது, அவங்க ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் வந்து கோவிட் டெத் கவர்மெண்ட் சொல்கிறத விட 3 மடங்கு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எடுத்த ஸ்டேட்டஸ் சொல்லுது. The poor struggle to book slots as they are not tech savvy. என்ன சொல்ல வராங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிகா உற்சவ் அப்படின்னு ஒரு மாஸ் வேக்சினேஷன் செலிப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம்பெயின் வச்சுருக்காங்க. ஏப்ரல் 11லேருந்து ஏப்ரல் 14க்குள்ளே. அதில் வந்து நிறையா வந்து ப்ராப்ளம் இருக்குது. எப்படின்னா அந்த ஆப் வந்து கோவின் அப்படிங்கிற ஒரு ஆப்பு. அது நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போது இதில் சொல்கிறாங்கன்னா, ஒரு ரிக்ஷா ஓட்டுறவருக்கு வந்து அவருக்கு அந்த பற்றி டெக்னிக்கல் நாலேஜ் இருக்காது. ஸோ அதெல்லாம் அவங்க யாரோ பையனாக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் வந்து 100ல் வந்து ஒரு 10-20% பீப்புள், மிச்சம் ஆல்மோஸ்ட் 70% பீப்புள் வந்து லேபர்ஸ் அண்ட் லேவேன். அவங்களாம் வந்து இந்த மொபைல் ஆப் இதெல்லாம் வந்து யூசேஜ் வந்து ரொம்ப இது கிடையாது. ஸோ அவங்களோட கஷ்டத்தை சொல்கிறாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் கொஷின் ஸ்புட்னிக்ஸ் குளோபல் phase 3 எஃபிகசி டேட்டா. அதாவது ரஷ்யாவோட ஸ்புட்னிக் 5 அப்படிங்கிற அந்த வேக்சினேஷன் வந்து 3rd phase ட்ரையல் போயிட்டுருக்கு. அதை பற்றி டேட்டா வந்து ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு வேக்சினேஷன் ரொம்ப முக்கியம் வந்து அதோட அவங்க ஒவ்வொரு ட்ரையலோட டேட்டாஸுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து அது வந்து ட்ரஸ்டபுள் வேக்சினேஷனாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்புட்னிக்கோட வந்து phase 3யோட ட்ரையலோட எஃபிகசி டேட்டா வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. May 15 வந்து வாட்ஸ்அப்போட டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து வாட்ஸ்அப் வந்து ஒரு அஃபிடாவிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நாங்கள் மட்டும் இல்லை, ஜூமு, கூகுள் எல்லாருமே வந்து ப்ரைவசி பாலிசி வச்சுக்கிட்டு எல்லாமே யூசர் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களையும் வந்து ஏன் எங்களை மட்டும் இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ணி ரைஸ் பண்ணியிருக்காங்க டெல்லி ஹைகோர்ட்டில். ஸோ அந்த ப்ரைவசி பாலிசியை பற்றி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கல வாட்ஸ்அப்பில். ஸோ அதை பற்றியான இதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகைன் 10th பேஜில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தோம் இல்லையா, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட சேர்பர்சன் இந்து ஜெயின் இறந்தாங்கன்னு அவங்கள பற்றி ஃபுல்லாக ஆர்டிகல் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் சீக்கர், ஒரு குட் சோல், ஒரு ஹாலிஸ்டிக் சோல். அவங்க ப்ராக்டிக்கல் லைஃப்லையும் ஷீ இஸ் அச்சீவர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லேயுமே ஷீ இஸ் அச்சீவர். அவங்களோட ஓன் வேர்ட்ஸ் என்னென்னா, my advice to all, especially the youth, would be to never segregate spirituality from daily life. ஸோ டெய்லி லைஃப்ல வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து பிரித்து வைக்காதீங்க, ரெண்டையும் ஒன்றா வச்சு ட்ராவல் பண்ணணும் அப்படின்றாங்க அவங்க அட்வைஸு. இப்போ லிவிங் இன் த ப்ரெசன்ட் மீன்ஸ் நாட் ஹேவிங் ரெக்ரெட்ஸ் ஃபார் த பாஸ்ட், நாட் வரியிங் ஃபார் த ஃபியூச்சர். லைஃப் இஸ் வாட் இஸ் நவ். இட்ஸ் அ இன்க்ரெடிபிள் அட்வென்ச்சர் அண்ட் யூ ஷுட் கிவ் இட் யுவர் பெஸ்ட். அதாவது லிவிங் இன் த ப்ரெசன்ட்னு சொல்லுவாங்க. ஞானம், அதாவது பெரிய பெரிய ஞானிகள் தத்துவங்கள்லாம் அப்படி சொல்லுது. இந்த செகண்டில் வாழுங்க. நம்ம பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறோம், பழைய ஞாபக குப்பைகளை அனலைஸ் பண்ணுறதும் எதிர்காலத்தை பற்றி என்ன ஆக போகுதுங்கிறதுமே போயிடுது. ஸோ இந்த ரெண்டு நடுவில் லிவிங் ப்ரெசண்ட்டுங்கிறது வந்து நிறைய பேர் அது ப்ராக்டிக்கல் ஹியூமன்னா ரொம்ப நாட் பாசிபிள். ஸோ 195 பேர் அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இது வந்து ப்ரெசென்ட்டில் வாழ்கிறது அப்படிங்கிறது வந்து பாஸ்ட்டை பற்றி நினைக்கிறதோ ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுறதோ தான் கிடையாது. ஸோ ப்ரெசென்ட்னா இந்த மொமெண்ட்டை வாழ்கிறது. இதை பற்றி நம்ம நிறைய பேசணும். ஸோ இதெல்லாம் அவங்களோட
own words from her experience and her spiritual experience. Inner growth should always match material growth and achievements. இன்னர் க்ரோத் அப்படி நம்மளோட உள்முக வளர்ச்சி, அதாவது நம்மளோட ஞான வளர்ச்சி வந்து மெட்டீரியல் நம்ம அந்த ப்ராக்டிக்கல் லைஃபோட வளர்ச்சிக்கும் ரெண்டுக்கும் எப்போவும் மேட்சாகவே இருக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் அகைன் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி லாஸ்ட் வீக் 2 days. ஸோ இப்போ வந்து அதாவது மியூக்கர்மைகோசிஸ், பிளாக் ஃபங்கஸ், அது கோவிட் பேஷண்ட் ரெக்கவரியான பேஷண்ட்டுக்கு வர்ற டிசீஸ். அந்த ஆக்சிஜன் வென்டிலேட்டர்ஸ்லேருந்து வர்ற ஃபங்கஸ் வந்து நாசல் அஃபெக்ட் ஆகி அப்புறமா ஐக்கு ஸ்ப்ரெட் ஆகி அகெயின் மூளைக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா டெத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்போது நிறையா பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கான பேஷண்ட்டு வந்து இப்போ முதல் டெத்து வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து 48 years old சத்தீஸ்கரில் வந்து கோவிட் ரெக்கவர் ஆகிட்டார். அவர் ரெக்கவர் ஆகி ஒரு 3 days கழிச்சு லெஃப்ட் ஐயில் பெயின் வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு, அட்மிட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணதில் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவரோட அது 2 கண்ணோட பார்வையும் போயிடுச்சு. அடுத்தடுத்த நாட்களில் அவர் காப்பாற்ற முடியல, இறந்துட்டார். ஸோ இதுதான் வந்து இந்த மியூக்கர்மைகோசிஸ் பிளாக் ஃபங்கஸோட ஃபர்ஸ்ட் டெத் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரொம்ப மோசமான விஷயம். கோவிட் ஆக்சிஜன் சப்போர்ட்டோடு இருந்து ரெக்கவர் ஆகி வந்தவங்களுக்கு, எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெக்கவரி ஆகிட்டும் விட்டுறக்கூடாது. அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனை வந்து ஒரு எக்ஸ்பர்ட் மெடிக்கல் டாக்டரோட அட்வைஸ், எஸ்பெஷலி இஎன்டி, அவங்க அந்த மாதிரி செக் பண்ணி ஆகணும் ரெக்கவரி ஆகி வந்ததுக்கப்புறம். ஸோ இஸ்ரேல் வார், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் சண்டை நடந்துகிட்ருக்கு. அது ஒரு ரொம்ப கொடுமையான விஷயம் வேர்ல்டு நியூஸில். இஸ்ரேலி ட்ரூப்ஸ் மாஸ் அட் காசா பார்டர் அமிட் ராக்கெட் ஃபயர். Gaza Tal 87, international troops efforts shows no sign of progress. So US approves fix for 737 MAX electrical issue. அதாவது போயிங் வந்து என்ன பிரச்சனைனா, ஒரு எலக்ட்ரிக்கல் இஷ்யூ, ஏதோ ஒரு 2 போயிங் கிராஷ் ஆயிடுச்சு. அதனால் வந்து அந்த மொத்த 100 பிளானையுமே அப்படி வச்சுருக்காங்க. ஸோ அது போயிங் வந்து அது எலக்ட்ரிக்கல் ஒரு பாண்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூஎஸ் ரெகுலேட்டரி டிபார்ட்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் த ஃபிக்ஸட் அந்த 100 போயிங் ஃப்ளைட்டுமே 737 MAX ஃப்ளைட் வந்து இட் பி ஆன் த ஏர். ட்ராவல் இண்டஸ்ட்ரி ஹாஸ் பீன் ரேவேஜ்டு பை பேண்டமிக். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ராவல் இண்டஸ்ட்ரி வந்து அஃப்கோர்ஸ் வீணோ எல்லாம் ட்ராவல் போன வருஷம் ஸ்டார்டிங் 2020 ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ட்ராவல் இண்டஸ்ட்ரி பயங்கர அடி வாங்கினது. ஏன்னா ட்ராவல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது ஹோட்டல் அக்காமடேஷனாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் அக்காமடேஷன், ஃப்ளைட் ட்ராவல், எனி மோட் ஆஃப் ட்ராவல் எல்லாமே ஸ்டாப்டு. ஸோ எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி ட்ராவல் இண்டஸ்ட்ரி. ஸோ அதில் வந்து இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ஜாப் லாஸ்ன்னு பார்க்க போனால் 62 million ஜாப்ஸ் வந்து வேர் லாஸ்ட் இந்த செக்டர் லாஸ்ட் இயர். போன வருஷம் 62 million ஜாப்ஸ் வந்து காணாமல் போயிடுச்சோம் ட்ராவல் இண்டஸ்ட்ரியில். எவ்வளோ பெரிய ஹியூஜ் அது. அந்தவங்கலாம் அதில் வேலை இருந்தவங்க என்ன ஆனாங்கன்னு தெரில. நினச்சி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ அதோட அந்த ட்ராவல் இண்டஸ்ட்ரி மூலியமாக அது ஒரு 4.5 trillion ட்ராவல் இண்டஸ்ட்ரியோட எக்கனாமிக்கல் பார்ட்டிசிபேஷன், அதாவது எக்கனாமிக்கில் வந்து ட்ராவல் இண்டஸ்ட்ரியோட பங்கு வந்து $4.5 trillion. எவ்வளோ பெரிய ஹியூஜ் மணி. அது வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. 19 கம்பேர் பண்ணால் 2020 and 2021 வந்து 49% வந்து பிளஞ்சுடு, அதாவது காணாமல் போயிருக்கு. எவ்வளோ பெரிய ஹியூஜ் லாஸ் பாருங்கள் எக்கனாமிக் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ மோசமான விஷயம். இது எல்லாமே ஒரு செயின் தான். ஒன்று அடிவாகும். அது அகெயின் சேம் relevant நியூஸ் தான். ஸோ ஜாப் மார்க்கெட் plunges in April after brief recovery in January and March. ஸோ இந்த 2021 ஜான்வரி மார்ச்சில் வந்து கொஞ்சம் அந்த 2020 கடைசியிலலாம் வேவ் 1 வந்து முடிஞ்சு, ஸோ அகெயின் எல்லாம் பூம் ஆன சமயத்தில் ஜனவரி டு மார்ச்சில் இருந்த அந்த ஜாப் மார்க்கெட் வந்து அகெயின் இப்போது ஏப்ரல் மேல வந்து பயங்கரமாக கம்மியாயிருச்சு. எவ்வளோன்னா ஒரு 20 to 25% ஆஃப் ஜாப்ஸ் வந்து
டிக்ளைன் ஆகிருக்கு. அந்த கம்பேர் டு ஜான் டு மார்ச் அந்த பர்சன்டேஜ் கம்பேர் பண்ணோம். கிரிப்டோ பில்லியனியர், அதாவது கிரிப்டோ கரன்சி, பிளாக் செயின் மார்க்கெட், இத்திரியம் அப்படின்னு ஒரு எக்கனாமிக்கில் ஒரு இன்னொரு எக்கனாமிக்கோட இன்னொரு லேட்டஸ்ட் வடிவமாக ஒன்று போயிட்டுருக்கு. அது ஒரு பெரிய டாபிக். அதில் வந்து ஒரு டொனேஷன்னா கிரிப்டோ பில்லியனியர் டொனேட்ஸ் ஓவர் $1 பில்லியன். இன்டர்நெட் கரன்சிப்பாங்க கிரிப்டோ கரன்சி. அந்த இன்டர்நெட் கரன்சியில் வந்து ரொம்ப கிரேசியான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு. அது பற்றி டீட்டெயிலாக நிறைய பேசணும். ஸோ அதில் வந்து 27 இயர்ஸ் ஓல்டு ஒரு கிரிப்டோ பில்லியனர், அவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் கிரிப்டோ கரன்சி. அவர் வந்து கிட்டத்தட்ட $1.1 பில்லியன் வந்து கோவிட் இதுக்காக இந்தியாவுக்கு டொனேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு ஆக்சுவலாக. அதை வந்து கிரிப்டோ கரன்சியாக கொடுத்துருக்காரு. அதை வந்து நம்மளோட அந்த புழக்கத்தில் இருக்கிற மணியை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து ஷிபா இனும்பாங்க. இவர் பண்ணியிருக்க ஷிபா இனு அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி நேம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப டெக்னிக்கலாக போகுது. ஸோ அது வந்து இப்போது ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் டொனேஷன் அப்படிங்கிறாங்க. அது $1 பில்லியன். ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியா May 14, 2021 ஒரு மேஜர் ஹைலைட்டட் நியூஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். வில் see on May 15 டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ்.